வணக்கம்ல திருவண்ணாமலையில ஒரு கடை ஒண்ணு திறப்புலான்னு சொல்லி தென்னிந்தியால வந்து கூப்பிட்டு நடிகர்கள்மார்கள் மற்றது வேற சின்ன திரை பிரபலங்கள வந்து கூட்டி வந்து கும்மாளம் அடிக்கிறார்கள். வழக்கம் போல யாழ்ப்பாண யூடியூபர்ஸ் எல்லாருமே வந்து நல்லூர் கந்தன அப்படியே தூக்கி வச்சுட்டு ஒரு ஓரமா வச்சுட்டு திருவண்ணாமலைக்கு போயிட்டார்கள். அங்க போய் இருந்து சுத்தி அவ்வளவு யூடியூபர்ஸும் ஒரே இடத்துல நின்று ஒரே வீடியோ தான் போடுகிறார்கள். அதுல அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் உலகத் தமிழர் மக்கள் எல்லாருமே அவங்களுடைய வீடியோக்களை பார்க்கணும்னு சொல்லி. எத்தனையோ தரம் இந்த யாழ்ப்பாண யூடியூபர்ஸை வந்து மக்கள் காரி காரி துப்பினால் கூட அவங்க திருந்துற மாதிரியே இல்ல. அதுக்கு என்ன அடிப்படை காரணம்னு சொன்னா காசு தான். வீடியோ வந்து நீங்கள் பார்த்து அவைக்கு வர காசு அப்படின்றது எல்லாமே இப்பெல்லாம் குறைஞ்சி போச்சு. ஏன்னா நீங்களும் பெரிய யாருமே பார்க்கறது இல்ல. அந்த கட்டத்துல தான் இந்த ஸ்பான்சர்ஸை வச்சுக்கணும், அதாவது சப்ஸ்கிரைபர்ஸை வச்சுக்கணும். எங்களுக்கு 2,00,000 இருக்கு சப்ஸ்கிரைபர்ஸ், 3,00,000 இருக்கு அப்படின்ற மாதிரி வச்சுக்கொண்டு இல்லை இருக்கிறதுக்குள்ள யாரையும் வச்சுக்கொண்டு தான் வந்து அந்தந்த திறப்பு விழா செய்கிறவர்கள் வேற வழியை செய்கிறவர்கள் வந்து காசை கொடுத்து இவர்கள் வந்து கூட்டுகிறார்கள். அவைக்கும் தெரியும் மக்கள் வந்து திட்டத்தான் போகிறார்கள் அப்படின்னு சொல்லி, இதை வீடியோ எடுத்து போடுற வரைக்கும் தெரியும் மக்கள் இதில் பெரும்பான்மையாக திட்டத்தான் போகிறார் அப்படின்னு சொல்லி. இங்கே ஒரு முக்கியமான சிக்கல் என்ன அப்படின்னு சொல்லினால், நாங்கள்லாம் நினைப்போம் திட்டுறது தானே அப்படின்னா திருந்திடுவாங்க அப்படின்னு சொல்லி. நீங்கள் திட்டினா தான் அவங்க திருந்த மாட்டாங்க. காரணம் என்னன்னு சொன்னால், நீங்கள் திருப்பி திட்ட அந்த வீடியோ வந்து இன்னும் அதிகமாக போகும். அது ஒரு நெகட்டிவான ப்ரொமோஷன் தான். ஏன்னு சொன்னால், நீங்கள் லைக்கை போடாமல் நீங்கள் கமெண்ட் எழுதி திட்டுவியல், அதுக்கு இன்னொரு வந்து கமெண்ட் பண்ணுவோம். அப்போ அது நெகட்டிவ் இல்லாமல் தான் எல்லாம் கூட வரும். உங்களுக்கு தெரியும் சாதாரணமாக ஒரு நல்ல விஷயம் எதுவுமே இங்கே உலகத்தில் பெறவாது. ஆனால் பொய் வந்து ஊரை சுற்றி வந்துடும். அதையும் இன்றைக்கு ஒவ்வொருத்தருமே தங்களுடைய வாழ்க்கையில் வந்து கொண்டு வந்துட்டாங்க. இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால், தமிழ்நாடு கேரளாலும் இதே விளையாட்டு தான். நடிகர்களை கூப்பிட்டு தான் இந்த மாதிரி திறப்பு விழாக்களை செய்கிறது. இப்போ புலம்பெயர் தமிழர்களும் வந்து செய்கிறார்கள். அண்மையில் தீஷா கூப்பிட்டு ஆஸ்திரேலியாவில் தமிழர்கள் வந்து சூப்பர் மார்க்கெட் செயின் எல்லாம் திறந்தார்கள். அதே தான் இங்கேயும் இப்போ பரவி கொண்டே வருதுன்றே சொல்லலாம். இது சிங்கள இடங்களில் இருக்குது, ஆனால் தமிழகங்களில் இவ்வளோ காலம் இல்லை. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தொடங்கிட்டார்கள். எல்லாம் ஏதோ ஒரு விஷயத்தை தொடங்க ஒரு இலக்கு வச்சு தான் வந்து நடைபெறும். ஆரம்பத்திலையும் தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு மாதிரி இருந்த தமிழ்நாடு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நாலு ஓசியில் நல்லா இருக்க கொஞ்ச நேரம் டிவி பார்ப்போம் அல்ல சினிமா பார்ப்போம்னு தொடங்குவோம். அதுக்கு பிறகு சினிமாவை பார்த்து எல்லாம் சீரியலை பார்த்து அடிக்ட் ஆகி அப்புறம் அப்படியே ஒன்றும் இல்லை, தொழிலும் இல்லை, ஒன்றும் இல்லை, போய் அழிகிற அப்படின்ற மாதிரி தான் இப்போ இன்றைக்கு தமிழ்நாட்டு நிலைமை. ஆறாரோ வந்து ஆறாரோ ஆண்டு ஆறாரோ வாக்கு போட்டு தமிழே உச்சரிக்க தெரியாத அமைச்சர்கள்னு சொல்றவர்கள், இல்லை எதுவுமே கதைக்கோ இல்லை அரசியலோ இல்லை எதுவுமே தெரியாதவர்களுக்கு பதவி, நாட்டை ஆள்ற பதவியை தூக்கி கொடுத்துட்டு பேசாமல் வந்து ஒரு சமுதாயமே அப்படி இருக்கிற அளவில் தமிழ்நாடு மிக கேவலமான கேடுகட்ட நிலைமை வந்ததுக்கு காரணம் இந்த சினிமா அடிமைத்தனம் தான். இன்றைக்கு அதே நிலைமையை இங்கே வந்து இவர்களும் வந்து கொண்டு வரக்கூடிய சில வேலைகளை வந்து பார்க்குறார்கள். யூடியூபர்ஸை பார்த்தவங்க எப்படின்னா 2ல் இருக்குது, நான் இந்த வேலையை தான் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சி கொள்வாங்க. ஆனால் உண்மையில் அப்படி என்னோட இல்லை. எல்லாரும் இப்படி நெச்சு தான் வந்து அழிகிறது. நீங்கள் விஜயன்ற விஷயத்தில் கூட பார்த்தா அவர்கள் எல்லாம் ஆரம்பத்தில் இவர்களை வளர்ச்சி போடுது, அதாவது அந்தந்த சமூகத்தில் இருக்கிற யூடியூபர்ஸும் இன்ஃப்ளூயன்சர்ஸும் வளர்ச்சி போட்டு அவர்களுக்கு பணத்தை கொடுத்து தான் நம்ப வைப்பார்கள். காரணம், ஒருத்தர் நேரம் வந்து ஒரு விஷயத்தை சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. விஜய் வந்து தானே சொன்னாலும் இல்லை விஜய் ரசிகர் சொன்னால் நம்ப மாட்டார்கள். அதே ஒரு 3ஆம் தரப்புல இருக்கிற சாதாரண நபர்கள் சொன்னதான் வந்து மக்கள் முதல்ல நம்ப தொடங்குவார்கள். அப்பதான் பலதரப்பட்ட வகையில சமூகமயப்படுத்தப்படும் அவர்களுடைய அந்த கருத்து, அவர்கள் என்ன கருத்தை பரப்பணும்னு நினைக்கிறார்களோ அது வந்து சமூகமயப்படுத்தப்படும். இங்கேயும் இதுதான் நடக்குது. யோசிப்பாங்க, 20 யூடியூபர்ஸ் ஜால்பாவில் இருக்கின்ற இந்த 20 யூடியூபரும் 20 விஷயத்தை தான், அப்ப 20 யூடியூபர்ஸும் 20 விஷயத்தை போடுறதான் உண்மையான விஷயம். யூடியூப்பே அதான் வந்து சொல்றது என்னன்னு சொன்னா, நீங்க ஒவ்வொரு காலம் ஒவ்வொரு கிரியேட்டிவான விஷயத்தை போடுங்க, அதுதான் விஷயம். இன்னொரு கொப்பி பண்ணி ஒரு நாளுமே போடாதீங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் இவர்கள் அதுக்கு நேர் எதிராகத்தான் வந்து செயல்படுவார்கள். காரணம் போட்டி. இதைத்தான் மக்கள் பார்ப்பார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. 2வது என்ன, அவன் காசு கொடுத்துட்டா போதானே, அவன் 20 பேரோ 10 பேருக்கும் தூக்கி போடைக்க டக்குன்னு போய் வந்து நிற்க போகிறார்கள் சொன்னா அவங்க காசு கொடுத்தாச்சு போகலாம், அவ்வளவுதான் விஷயம். அவ்வளவு தான் அவனுடைய தொழில் அப்படின்றதான் இவர்களுடைய நினைப்பு. ஆனால் என்ன, இவன் திட்ட போறான், பார்க்குறவன் திட்ட போறான். ஆனால் திட்டவனும் என்ன செய்ய போறான்னு சொன்னா திட்டி போடும், அதான் அவன் பார்க்க போறான். இங்க பெரிய சிக்கலே தான். மக்கள் திருந்தினாலே இவங்களால பாதிப்பை திருந்ததுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா மக்கள் திருந்தாமல் திட்டிக் கொண்டே இருப்பார்கள், நீங்க திருந்துங்க அப்பதான் நாங்க திருந்துவோம். அது சொன்னா மக்கள் எப்படின்னு சொன்னா, மக்கள் பார்க்க விட்டா அவன் எதை போட போறதே இல்லை உண்மையில. ஆனால் மக்கள் பார்த்து கொண்டு திருந்தண்டாவும் அப்படி திருந்துறன்றது அப்படி ஒரு பெரிய பிரச்சனையும் இங்கே இருக்குது. மக்கள்லையும் பெரிய பிரச்சனை ஒன்று இருக்குது, பிள்ளை ஒன்று இருக்கிறது. அவனுக்கும் அது வந்து வடிவா தெரியும். அவன் சொன்னா இப்படிதான் திட்டி கொண்டு இருப்பாங்க, அவன் ஒரு கடத்துல பழகிடும். நீங்க வடிவா இருப்பாங்க, இந்த ரீச்சா பிரச்சனை வேற ஒரு அடுத்தடுத்து எத்தனையோ பிரச்சனை, எத்தனையோ யூடியூபர்ஸோட சனம தூக்கி போட்டு அடிக்குது. ஆனால் எதுவுமே இல்லாம அடுத்த நாள் துறைச்சி போட்டு அடுத்த நாள் இன்னொரு அதே தான் அதே விஷயத்தை தான் செய்யறாங்க. அப்புறம் அடுத்த நாள் நீங்க அப்படியே போய்கொண்டே இருக்கிறாங்க. ஏன்னு சொன்னா அவங்களுக்கும் தெரியும் நீங்கள் 2 நாளில் மறந்துடுவியல், எல்லாம் இன்னொரு விஷயம் வந்துருமென்னு சொல்லி. அவங்க 2 துன்பங்களும் மாறினா தான் ஏதாவது ஒரு விஷயம் வந்து நல்லா நடக்கும். இல்லைன்னு சொல்லி சொன்னா என்ன, இது இப்படியே உங்களுக்கு பழக்கமாகி
நீங்கள் தமிழ்நாட்டை விட கேவலப்பட்ட போற போற நிலைமைக்கு தான் வருவியல். உங்களை காப்பாத்துறதுக்கு உதவுமே இல்லை அப்படின்றது கூட உங்களுக்கு தெரியலையா அப்படின்றது கூட அந்த விளக்கம் கூட இல்லையான்றதும் எங்களுக்கு தெரியல. நன்றி.